நீங்கள் பேரண்ட் நீங்கள் ஒரு எல்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா 50 இயர்ஸ்னால. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஹெல்த். ஏன்னா என்னோடய பேட்ச்மேட் கங்காவுக்கு தெரியும், கங்காவுக்கு அவர் நல்லா லிக்கர் சாப்பிடுவார், டெய்லி சாப்பிடுவார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் லிவர் ஃபங்க்ஷனிங் சுத்தமாக இல்லை. ரேலாவில் தாம்பரத்தில் தான் குரோம்பேட்டையில் நம்ம அட்மிட் பண்ணோம். 50 lakhs ஸ்பெண்ட் ஆச்சு. அதாவது ஒருத்தர் வீட்டில் சுகவீனம் ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த என்டையர் ஃபேமிலி எப்படி அஃபெக்ட் ஆகுங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு ஹெல்த் இஷ்யூனாலும் சரி, ஆக்சிடென்ட்னாலும் சரி, ஒரு தெப்ட்னாலும் சரி, அந்த ஃபேமிலி என்டையர் ஃபேமிலி ஜோல்ட் ஆகும். அதனால் நம்ம ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மோக்கிங், அந்த லிக்கர் சாப்பிட்றது, அதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு அந்த நைட்டு கொஞ்சம் நேரம் ஒரு இதாக இருக்குங்கிறதுக்காண்டி நீங்கள் சாப்பிட்றதுனால அந்த நேரம் நல்லாயிருக்கும். பட் அதுக்கப்புறம் உள்ள இதுகள் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள். இப்போ நிறைய டெத்து, ப்ராட் டெத் அப்படின்னு வர்றது எல்லாமே அவர் ட்ரங்கார்டு, அதனால் அவருக்கு இந்த டிசீஸ் வந்துருக்கு. நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னாலும் வரும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால கூட வரும். ஆக்சுவலாக நான் எனக்குமே நான் 40 இயர்ஸில் இருக்கும்போது ஜெனட்டிக் ஃபேக்டர்னாலையும் வரும். எனக்கு சும்மா தான் ஒரு சிம்டம்ஸ் இருந்தது. போய் பார்க்கும்போது பிளாக் இருக்குதுங்கிறாங்க. பட் டைம்லி நீங்கள் ஹார்ட் அட்டாக் மட்டும் நீங்கள் சிம்டம்ஸை வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஃபீவர் அல்லது ஒரு தலைவலி மாதிரி. பட் நம்ம அதை ஒமிட் பண்ணிட்டோம், உள்ள சிம்டம்ஸ் நல்லா காமிக்கும். அதுக்கெல்லாம் ஒரு 10 days காமிக்கும். நம்ம போய் பார்த்துட்டோம்னா அது ஒரு டெலிகாத்தல் மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பட்டு அது காமிக்க மாட்டோம்னா டெத்து தான் அப்படிங்கிற மாதிரி. அதனால் தயவுசெய்து ஹெல்த்துக்கு நம்ம போவோம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே பிள்ளைகள் இந்த ஜாப், மேரேஜு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சுருக்காரு. உங்கள் ஒய்ஃபுக்கு 2-3 இஷ்யூ. இந்த வேஸ்குலர் டிசீஸ் அங்கே கிளாட் ஆகுது, நடக்க முடியல. இந்த கரெக்டாக அந்த நேரத்தில் அது பெரிய மென்டல் அகனி, அந்த ஃபேமிலியே ஒரு ஜோல்ட் ஆகும். அது நம்ம பார்த்தா தான் தெரியும். அதனால் பி கேர்ஃபுல் வித் யுவர் ஹெல்த். அடுத்த விஷயம், நம்ம இந்த நேரங்களில் தான் நான் சொல்கிறேன், இந்த மேரேஜ் பார்க்குறது, அடுத்தது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதெல்லாம் நம்ம பண்ணணும். ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவில் நம்ம வாங்குறது, ஒரு ஃபைனான்ஸுக்கு நம்ம போகிறோம், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்போம் அல்லது ரொம்ப நோன் பர்சன் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. எதுவுமே ஆன் ரெக்கார்டு இல்லாமல் எதுவும் பண்ணிடுறோம். வாய் வார்த்தையாக நான் ஒரு 10 lakhs கொடுத்தேன், 20 lakhs கொடுத்தேன். அது எப்படி அவர் கடைசி நேரத்தில் டினை பண்ணிடும். கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போகும்போது எது மறுக்கும், என்ன எவிடன்ஸு, கோர்ட்டு நீதி நியாயம் அதெல்லாம் பார்க்காது. வாட் யூ ஆர் ஹேவிங் எவிடன்ஸ், என்ன சாட்சி இருக்குது, சாட்சியம் இருக்குது, அதை தான் கேட்கணும். அதனால் எதை பண்ணாலும் ஒரு தடவைக்கு 2 நேரம். நான் அந்த சொல்கிறேன்ல, எதுனாலும் செகண்ட் ஒப்பீனியன் வரும், இன்க்ளூடிங் ஹெல்த் இஷ்யூஸ். எதுனாலும் ஒரு டாக்டர்கிட்ட பார்க்குறோங்கிறது இல்லை, இன்னொரு டாக்டர்கிட்டையும் பார்க்கணும். எத்தனையோ டாக்டர் நெக்லிஜென்ஸ் கேசஸும் இருக்குது. இப்போ எனக்கு 28 இயர்ஸ் ஆச்சு. கங்கா நமக்கு 28 வருஷம் ஆச்சு. 29 வருஷம், 30 இயர்ஸ் ஆகும். நிறைய இஷ்யூஸ் நெக்லிஜென்ஸ். லேட்டஸ்ட்டாக இங்கே குரோம்பேட்டையில் கூட ஒரு கேஸ் ஒபிசிட்டிக்காண்டி இது பண்ண போகிறாரு. ரேலாக்கு அட்மிட் ஆகும். அங்கே நிறைய அமௌண்ட் சொல்கிறாங்க. இங்கே உள்ள டாக்டர் இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு. அங்கே போகும்போது அனஸ்தீசியா கொடுக்கும்போது டோசேஜ் கூட ஆயிடுது, ஆள் இறந்து போயிடுறாங்க. இதனால் பண்ணுற ட்ரீட்மெண்ட் செய்கிற விஷயங்கள் எல்லாமே இங்கே பாரு ஹெல்த் இஷ்யூ. அடுத்தது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும். அடுத்தது நம்ம மேரேஜ் நிறைய உள்ள ஜென்ரேஷனுக்கும் நம்மளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். இப்போ உள்ளவங்களோட நம்ம சேர்ந்து தான் போய் ஆகணும். இருக்கட்டும், உங்களுக்கு தேவை இல்லையோ, உட்காந்தே பேசலாம். ஆமா, we are all friends யார். அடுத்த விஷயம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது சொல்லிட்டேன். அடுத்தது மேரேஜ் ஃபிக்ஸேஷன். நிறைய டைவர்ஸ். இப்போ நீங்கள்
ஃபேமிலி கோர்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நாங்கள் அடிக்கடி போயிருக்கிறோம். என்னோட க்ளோஸ் ரிலேஷனுக்கே போயிருக்கோம். அதில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோர்ட் முன்னாடி ஒரு கோர்ட் இருந்தது, 2 கோர்ட் இருந்தது ஃபேமிலி கோர்ட். ரொம்ப க்ளோஸாக போடாத. உட்கார்ந்து சிட் உட்காருப்பா. இல்லை இல்லை, நோ திஸ் இஸ் நோ நோ நோ. நீ ஒரு ரவுண்டாக வந்தால் என்ன பண்ணுறது? யா கம் க்ளோசர். சரி கம் க்ளோசர் சாம். அப்படியே ரவுண்ட் ஆக்கி. ஆமா அடுத்தது பிள்ளைகள். நம்ம பிள்ளைகளை வச்சு என்ன நினைப்போம்? நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்க்குறதுனால பிள்ளைகளை வந்து நம்மளை மீறி போகாது, நம்மளை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது எவ்வளவு தூரத்துக்கு நம்மகிட்ட இருக்குது. சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறது எத்தனையோ பிள்ளைகளை பார்க்குறது, கூட உள்ள பிள்ளைகள் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. நம்ம நினைப்போம் நம்மகிட்ட சொல்லாமல் எதுவும் நடக்காது. பட் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்துடும். நம்மளோட ஜொனைல் மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. 18 இயர்ஸ் கீழே பிள்ளைகள் எல்லாம் யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா குழந்தைகளே? 18 இயர்ஸ் யாரு டேஸ்டாக இருப்பாங்க பேரண்ட்டோட. பட் சம்பந்தமே இல்லாத ஒரு எலோப்மெண்ட். அன்னைக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இன்ஸ்டாவில் பழகியிருக்கான். அவன் வந்து ஹிந்திக்காரன், பீகாரில் இருக்கான். இன்ஸ்டாவில் பழகிறான். ஒரு 6 months தான் ஆகுது. இந்த பொண்ணு 10th தான் படிக்குது. இதாக நான் பீகாருக்கு போகிறேன்ட்டு வீட்டில் எதுவும் சொல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து எனக்கு நல்ல வேலை அதை என்கிட்ட பேசினாரு. நான் டக்குன்னு அந்த பொண்ணோட ஃபோனுக்கு லொக்கேஷன் போட்டேன். டக்குன்னு நம்ம ஆள் அனுப்பிச்சு செக்யூர் பண்ணேன். அது போயிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்து பார்க்குறதுனால நம்மளை மீறி செய்யாதே நினைப்போம். பட் கண்டிப்பாக அவங்க ஆக்டிவிட்டீஸை நம்ம மாற்றிருக்கோம். எப்பவும் ஃபோனை நம்ம கையில் கொடுக்கலையோ சம்திங் கோயிங்னா, எப்பவும் தனியாக உட்காந்து ஃபோன் நோண்டதோ, ஃபோனில் அடிக்ட் ஆகிருக்கான்னு நம்ம நினைப்போம். கேம் விளையாடுது, பிள்ளைகளோட சேட் பண்ணுது. கண்டிப்பாக நம்ம வந்து சந்தேகப்படணும். நீ இதை ஓப்பனாகவே பேசணும், பிள்ளைகள்கிட்ட பேசணும்மா, பேரண்ட்டை சொல்லு. இது இந்த வயசில் எடுக்கிற முடிவுகள் தவறானது. நான் அந்த பொண்ணை நேரம் கவுன்சிலிங் பண்ணி அதுக்கப்புறம் நீ அங்கே போனால் என்ன நடக்கும், கான்சிக்வன்ஸ் என்ன, அதெல்லாம் சொல்லணும்.